அவர் எந்த சுவிசேஷத்தை இவர்களுக்கு பிரசங்கித்தார்? அதை நாம தெரிந்து கொள்ளணும்னா திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தல நடவடிகள் 13ஆம் அதிகாரம். அதுல 15ஆம் வசனம் முதல் ஒவ்வொரு வசனமாக நாம் பார்ப்போம். அப்போஸ்தல நடவடிகள் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன ஆகமமும் வாசித்து முடிந்த பின்பு, சகோதரரே, நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும்படி ஜெப ஆலய தலைவர்கள் அவர்களிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். இது அந்தியோகியாவில் உள்ள ஒரு ஜெப ஆலயத்துல நடக்கிற காரியம். ஓய்வு நாள் தோறும் ஜெப ஆலயங்கள்ல நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன புத்தகமும் படிப்பாங்க. அதை மக்கள் எல்லாம் வந்து கேட்பாங்க. அதே போல இங்கேயும் ஓய்வு நாள் அன்று ஜெப ஆலயத்துக்கு எல்லாரும் கூடி வராங்க. அந்த இடத்துல நியாயப்பிரமாண புத்தகமும் தீர்க்க தரிசன புத்தகமும் வாசிக்கப்படுகிறது. அதை எல்லாரும் கவனிக்கிறாங்க. கவனித்து முடித்த பிறகு இந்த இடத்துல ஜெப ஆலய தலைவர்கள் என்ன செய்யறாங்க? இந்த சகோதரர்களை அழைத்து யாராவது ஒருத்தர் எங்களுடைய ஜனங்களுக்கு புத்தி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஏன் இந்த இடத்துல இந்த சகோதரர்கள்